63 நாயன்மார்கள்ல முதன்மையான ஒருத்தரோட வரலாறு இது. நாயன்மார் அப்படின்னாலே சிவனோட படை வீரர்கள்னு அர்த்தம். அந்த பட்டியல்ல வர்ற திருநீலகண்ட நாயன்மார் தன் பக்தியால மட்டும் இல்ல, தான் எடுத்த ஒரு வைராக்கியமான சபதத்தால தான் நாயன்மார்ங்கிற அந்த புனிதமான இடத்தை பிடிச்சாரு. தில்லை சிதம்பரத்துல ஒரு குயவரா இருந்தவர் தான் இந்த நீலகண்டர். சிவபக்தியிலையும் ஒழுக்கத்திலையும் சிறந்தவரா இருந்தாலும் ஒரு கண நேர தவறு செஞ்சிடுறாரு. அதனால மனவருத்தம் அடைந்த அவரோட மனைவி, திருநீலகண்டத்தின் மேல ஆணை, எம்மை தீண்டாதீர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஒரு நிமிஷம்தான் ஒரு நாயன்மார்னா எப்படி இருக்கணும்னு அவர் உலகுக்கு நிரூபிச்சாரு. தன் மனைவியோட வார்த்தைய இறைவனோட கட்டளையா எடுத்துக்கிட்டு, இனி என் மனைவி மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எந்த பெண்ணையுமே நான் தொடமாட்டேன்னு சபதம் ஏத்துக்கிறாரு. ஒரு நாயன்மாரோட வைராகியம் சாதாரணமானதில்லை. இளமை போய் முதுமை வந்து உடம்பு தளர்ந்தும் அந்த சபதத்திலிருந்து அவர் கொஞ்சம் கூட மாறல. இவரோட இந்த அரிய பக்தியை இந்த உலகத்துக்கு காட்டதான் சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் பண்ணாரு. ஒரு சிவனடியாரா வந்து ஒரு ஓட்டையை கொடுத்து அப்புறம் அது காணாம போனதா சொல்லி நீலகண்டரை சங்கடத்துல நிறுத்துறாரு. உன் மனைவி கையை பிடித்து குளத்தில் மூழ்கி உன் நேர்மையை நிரூபின்னு அந்த அடியார் சொன்னப்போ ஊரே அங்க வேலிக்க பாக்குது. மற்றவங்களா இருந்தா வயசாயிருச்சு, இதுல என்ன இருக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு நாயன்மாரோட சொல்லுக்கு எவ்வளவு மதிப்பு பாருங்க. கையை பிடிக்காம ஒரு மூங்கில் குச்சியோட 2 முனையையும் பிடிச்சுக்கிட்டு தன் மனைவியோட குளத்துல மூழ்கிறாரு. அவர் மூழ்கி எழுந்த அந்த வினாடி ஒரு மாபெரும் நாயன்மாருக்கு கிடைச்ச அங்கீகாரம் அது. முதுமை மறைஞ்சு இளமை திரும்புது. தில்லையம்பலமானனே நேர்ல தோன்றி அவரோட வைராக்கியத்தை பாராட்டுறாரு. இப்படி தன் புலன்களை அடக்கி சொல்ல காப்பாத்தினதுனாலதான் இன்னைக்கும் 63 நாயன்மார்கள்ல முதல் இடத்துல நம்ம திருநீலகண்ட நாயன்மார் கம்பீரமா நிக்கிறாரு. 63 நாயன்மார்கள்ல முதன்மையான ஒருத்தரோட வரலாறு இது. நாயன்மார் அப்படின்னாலே சிவனோட படை வீரர்கள்னு அர்த்தம். அந்த பட்டியல்ல வர்ற திருநீலகண்ட நாயன்மார் தன் பக்தியால மட்டும் இல்ல, தான் எடுத்த ஒரு வைராக்கியமான சபதத்தால தான் நாயன்மார்ங்கிற அந்த புனிதமான இடத்தை பிடிச்சாரு. தில்லை சிதம்பரத்துல ஒரு குயவரா இருந்தவர் தான் இந்த நீலகண்டர். சிவபக்தியிலையும் ஒழுக்கத்திலையும் சிறந்தவரா இருந்தாலும் ஒரு கண நேர தவறு செஞ்சிடுறாரு. அதனால மனவருத்தம் அடைந்த அவரோட மனைவி, திருநீலகண்டத்தின் மேல ஆணை, எம்மை தீண்டாதீர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஒரு நிமிஷம்தான் ஒரு நாயன்மார்னா எப்படி இருக்கணும்னு அவர் உலகுக்கு நிரூபிச்சாரு. தன் மனைவியோட வார்த்தைய இறைவனோட கட்டளையா எடுத்துக்கிட்டு, இனி என் மனைவி மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எந்த பெண்ணையுமே நான் தொடமாட்டேன்னு சபதம் ஏத்துக்கிறாரு. ஒரு நாயன்மாரோட வைராகியம் சாதாரணமானதில்லை. இளமை போய் முதுமை வந்து